ஹாய் எவ்ரிவன், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2023 பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ரெவல்யூஷனைஸ் ஆகி அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போது சாதாரண மக்கள் வரைக்கும் எத்திரிச்சு அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக இந்த சாட் ஜிபிடி வந்ததுலேருந்து எல்லா கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆகட்டும், இண்டிவிஜுவல்ஸ் ஆகட்டும், எல்லோரும் இப்போ சாட் ஜிபிடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஏஐ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக எல்லா ஃபீல்டுலேயும் வர தொடங்கியிருக்கு. முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹெல்த்கேர் ஃபெசிலிட்டிஸில் ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஏஐ வந்தனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, எப்படி ஹெல்த்கேர் ஃபெசிலிட்டிஸ் டெவலப் ஆகுது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால இந்தியாவில் அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகிறோம். ஹெல்த்கேர் செக்டரில் ஏஐ பல விஷயங்களை யூஸ் பண்ண போகுது. முக்கியமாக ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் டிடெக்ட் பண்ணுறது, டயபெட்டிஸ் க்யூரு, ஹை ப்ளட் ப்ரெஷரு, அப்புறம் முன்கூட்டியே நோய்களை கண்டறிகிறது, அப்புறம் கார்டியோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட்ஸு, அப்புறம் கேன்சரை ட்ரீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பல ட்ரக்கு ட்ரையல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஹெல்த்கேர் சிஸ்டம்ஸில் வந்துருக்குது. 2018 ஏஐ இண்டஸ்ட்ரியோட மொத்த வருவாய் $665 மில்லியன் இருந்திருக்கு இந்தியாவில். ஸோ பை 2025 $11 பில்லியன் ஆகும். அதே சமயத்தில் 2035 $1 ட்ரில்லியன் இண்டஸ்ட்ரியாகவும் இந்த ஏஐ மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தா, ஒரு மனிதனுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை பிபி சுகர் இருக்குது அப்படின்னா, அது சிம்டம்ஸே இல்லாமல் உடம்பில் இருக்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த ஏஐ யூஸ் பண்ணி டாக்டர்ஸ் டயபெட்டிஸை முன்கூட்டியே டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு இப்போது டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ முன்கூட்டியே டிடெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்? ஸோ அந்த பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டுக்கு முன்கூட்டியே அதுக்கான மெடிகேஷன்ஸ் கொடுத்து அவங்க ட்ரீட் பண்ணுறதுக்கு, அதாவது டயபெட்டிஸ் சீரியஸான இஷ்யூவாக மாறாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு இந்த ஏஐ யூஸ் ஆகும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாம்பே போன்ற பல பெரிய நகரங்களில் யூஸ் பண்ணப்படுது. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த டிபி இருக்குது இல்லையா, டிபியை 2 வகைப்படுத்தலாம். ஒன்று சிம்டமேட்டிக், ஒன்று ஏசிம்டமேட்டிக். அது ஏசிம்டமேட்டிக் அப்படின்னா டிபி இருக்கிறது தெரியாமே, இந்த அறிகுறிகள் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணப்படுது. ஸோ 2022 கிட்டத்தட்ட ஒரு 1000 பேஷண்ட்ஸை இந்த ஏஐ யூஸ் பண்ணி பாம்பேயில் அவங்க ட்ராக் பண்ணியிருக்காங்க, டிபி பேஷண்ட்ஸை. ஸோ அவங்களுக்கான தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறக்கு. ஸோ ஏன்னா சிம்டம்ஸே இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சொசைட்டிக்கு மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஸோ இவங்க ட்ராக் பண்ணப்பட்டு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கார்டியோவாஸ்குலர் ஹார்ட் டிசீஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணப்படுது. ஸோ இது இப்போ 2021 இந்த ஏஐ அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அவங்களோட அந்த ஹெல்த் கேர் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணி அது முன்கூட்டியே கண்டறியறதுக்காக ஏஐ யூஸ் பண்ணப்படுது. 2021 அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு ஏஐ ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஸ்டடி பண்ணுதுன்னா, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, ஸ்ட்ரெஸ்ஸு, அவனுக்கு இருக்கக்கூடிய பிபி, சுகரு, ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறது. அவனோட ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குது, அவனோட மனநிலைமை, அப்புறம் அவனோட சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸை ஸ்டடி பண்ணி அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட ஏஐ ப்ரோக்ராம் ஸ்டடி பண்ணி கண்டறியுது. ஏஐ பல விஷயங்களை யூஸ் பண்ணப்படுது மெடிக்கல் ஃபீல்டில். முக்கியமாக சிடி ஸ்கேன் பண்ணுறதுக்கு, எம்ஆர்ஐ பண்ணுறதுக்கு, இதெல்லாம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா டெக்னாலஜி அட்வான்ஸாக வளர்ந்துட்டுருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் புது புது ட்ரக்கை தயார் பண்ணுறது. ஸோ இதில் அதோட மாலிகுல்ஸ் ஸ்டடி பண்ணுறது, ப்ரோட்டீன் ஸ்டடி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரக்கு தயார் பண்ணுறதுக்கும் ஏஐ இப்போது யூஸ் பண்ணப்படுது. ஸோ ஏஐ யூஸ் பண்ணி டயபெட்டிஸ் போன்ற, அதாவது லைஃப் டைம் இருக்கக்கூடிய பல நோய்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணப்படுது. ஸோ இப்போ இந்தியா ஏஐ இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ், கனடா போன்ற நாடுகளில் ஏஐ இப்போ அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸில். இந்தியாவில் இப்போ தான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2025, 2035 வருடங்களில் ஏஐ மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக வளர்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ முக்கியமாக இப்போ இருக்கிற நிலைமையில் ஏஐ இப்போ ஹெல்த் கேரில் இன்ட்ரடியூஸ் பண்ணி மேல் சொன்ன பல விஷயங்களை யூஸ் பண்ணப்பட போகுது. ஏஐ அல்ட்ராசவுண்டு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணப்படுது. அல்ட்ராசவுண்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு வயிற்று வலி இருக்குது அப்படின்னா, அது கேஸ்னால் அசிடிட்டினால் ஏற்பட்டதா, வேறு எதாவது பிரச்சனைகளாக ஏற்படுதா அப்படிங்கிறத டாக்டர்ஸ் ஏஐ மூலிமா ஈஸியாக அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போதே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் பிளான் முன்கூட்டியே தொடங்குறதுக்கு டாக்டர்ஸ்க்கு இந்த ஏஐ மிகப்பெரிய ஒரு டூலாக அமைஞ்சிருக்குது. இவ்வளோலாம் அட்வான்ஸாக ஏஐ ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணப்பட்டாலும் சில இடங்களில் ஏஐ நம்ப முடியாத நிலமையில தான் இருக்குது. ஈவன் ரீசெண்டாக WHO ஏஐ கம்ப்ளீட்டாக ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ்க்கு டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
என்னென்னா வந்து ஒரு டாக்டர் வந்து அவங்க ஸ்டடி பண்ணி பண்ணுற அந்த ஒரு விஷயம் ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிலையபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு WHO தெரியப்படுத்தியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஏஐ வந்து டிபெண்ட் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் முக்கியமாக ஒரு டியூமர் போன்ற விஷயங்களை வந்து ஸ்டடி பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஏஐ வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியனாக தான் வந்து யூஸ் பண்ண முடியும் தவிர, ஏஐயில் வரக்கூடிய இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலே பண்ணி அந்த டியூமருக்கான ஆப்ரேஷன்ஸை வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து WHO இந்த மாதிரி ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிலே பண்ண ஒரு வார்னிங் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஜனத்தொகை இருக்கிறனால ஒரு செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறதுக்குலாம் வந்து டைம் இல்லை. ஒரு நோய் கண்டறியப்படுது அப்படின்னா டாக்டர்ஸ் இமீடியட்டாக வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனில் தான் வந்து இறங்குவாங்களே தவிர, ஏஐ கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம், தேர்ட் ஒப்பீனியன் கேட்போம். அந்தளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ டெக்னாலஜி இப்போ தான் வந்து வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் இந்தியாவில் ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி இன்னும் வந்து அது டெவலப் ஆகலை. ஸோ ஒரு செகண்ட் ஒப்பீனியனோ தேர்ட் ஒப்பீனியனோ வந்து எடுக்கிறதுக்கான டைம் வந்து இப்போ டாக்டர்ஸ்கிட்ட கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ஜனத்தொகை அந்தளவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் நோயாளிகளால் வந்து நிரம்பி வழியுது. ட்ரீட் பண்ணி அவங்க வந்து சீக்கிரமாக வந்து அதை ரிலீவ் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர, இந்த ஏஐ வந்து இமிடியட்டாக வந்து யூசேஜில் வராது. எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் வந்து ஒரு பக்கம் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து WHO போன்ற ஆர்கனைசேஷன்ஸ் இது வந்து ஒரு டேஞ்சரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன? நீங்கள் வந்து ஏஐ வர்றது நல்லதா ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸில்? இல்லை வந்து அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை வந்து பாதிக்குமா, இல்லை சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் இஸ்லாம் சைனிங் ஆஃப். மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் எவ்ரிவன். தேங்க்யூ. டேக் கேர். குட் நைட்.